ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாம் கிச்சன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அது 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம், அப்புறம் உடச்சக்கல்ல ஒரு பேக்கெட், அப்புறம் சீரகம், நெக்ஸ்ட்டு எள்ளு நம்ம எடுத்துருக்கோம். அது கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெள்ளை எள் எடுத்துருக்கோம். ஒரு பேக்கெட் நெய், நெக்ஸ்ட்டு டால்டா, நீங்கள் பட்டர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம், நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். உடச்சக்கல்லையை நம்ம ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த உடச்சக்கல்லையை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். தேங்காவையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தேங்காவை நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இது மாதிரி நல்லா நம்ம வடிகட்டிடலாம். நம்ம 2வது டைமும் நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி சில்வர் வடிகட்டில் கட்டினா நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தேங்காய் பால்லாம் இதில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம இந்த மாவில் உடச்சக்கல்ல பொடி ஆட் பண்ணிடலாம். நம்ம அந்த ஒரு உடச்சக்கல்ல ஃபுல்லாக அரைச்சிட்டோம்ல, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யும் டால்டாவும் உருக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலை. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முறுக்கு. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் முறுக்கு மாவு போட்டுக்கலாம். இந்த முறுக்கு அச்சில் 3 முறுக்கு வரும். இப்போ நம்ம எப்படி பிழையலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நம்ம ஒரு முறுக்கா பிழிஞ்சு போடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் எண்ணெயில் போடணும். ஒரு முறுக்கா நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த கடாயில் 3 முறுக்கு போடலாம். நம்ம நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸில் போடலாம். நம்ம இப்போ இந்த முறுக்கு நல்லா திருப்பிக்கலாம். நம்ம இதில் இருக்கிற சவுண்டுலாம் போயிடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் இருக்கிற சவுண்ட்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம முறுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.